நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இத்தலார் பகுதியில் குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனால மாவட்டத்துல தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும், சில இடங்கள்ல மண்சரிவு போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக உதகை அருகே உள்ள இத்தலார் பகுதியில கனமழை பெய்து குடியிருப்பு நிறைந்த பகுதிகளில் பலத்த நிலச்சரிவானது ஏற்பட்டுள்ளது. தற்போது குடியிருப்புகளுக்கு முன்புறம் மற்றும் குடியிருப்புகளுக்கு பின்புறம் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால பெரும் பாதிப்பு அப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில பெரும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னாடியே அப்பகுதியில் போர்க்கால அடிப்படையில நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள அந்த பகுதியில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது அந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அவலாஞ்சி அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில அந்த மலை காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ள விளைநிலங்கள்ல மழைநீர் புகுந்தும் மலைத்தோட்ட காய்கறிகள் பெரிதும் சேதமடைந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்துல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற நிலையில இன்று காலை நிலவரப்படி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சில 33.9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி உள்ளது. அதே போல அப்பர் பவானியில 21.7 சென்டிமீட்டர், எமரால்டுல 125 மில்லிமீட்டர், தேவாலா பகுதியில 152 மில்லிமீட்டர் போன்ற அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் மழையானது பெய்துள்ளது.